திடீர்னு ஒரு நியூஸ். அதாவது நில அபகரிப்பு செஞ்ச ஒருத்தரை, அதாவது நில அபகரிப்புகள்ல ஈடுபட்ட ஒரு நபரை போலீஸா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னுட்டு எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடா எப்பவுமே நில உரிமையாளர் மேல தானே வழக்கு போடும், நில அபகரிப்பு வழக்கெல்லாம் நம்ம அபகரிக்கிறவங்க மேல போட மாட்டோமே, என்ன நடந்தது இந்த திமுக கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரே ஆச்சரியம். ஏன்னா 2006ல இருந்து 11 இவங்களோட ஸ்டோரியை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நில அபகரிப்பு தான். நில அபகரிப்புனாலேயே மொத்தமா ஆட்சியை கூண்டோட மக்களை அடிச்சு விரட்டின காலம் மறந்துட்டாங்களோ. திடீர்னு என்னடா நில அபகரிப்பு பண்றவன் வந்து மதுரை வாயில அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு பார்த்தாதான் தெரியுது இவங்க திமுக இல்ல அதிமுக காரங்க. அப்போ போலீஸோட இன்டென்ஷன் என்ன தெரியுமா, நீ இன்னொருத்தருடைய பொதுமக்களோட நிலத்தை நீ அபகரிச்சிட்ட அப்படிங்கிறதுக்காக கேஸ் போட்ட மாதிரி இல்லை இது. டேய், நில அபகரிப்புங்கிறது திமுக காரன் மட்டும் தான் பண்ணணும், நீ அதிமுக இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் செய்யற அப்படின்னு சொல்லி போட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க திமுக காரன். ஒட்டுமொத்தமா நில அபகரிப்பு அப்படின்னாலே அது திமுக தான் வரணும்னு குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கும் போது இன்னொரு கட்சிக்காரங்க, மாற்று கட்சிக்காரங்க வந்து அந்த வேலையை செஞ்சாங்கிறதுனாலதான் இந்த புரோக்கர் அசோசியேஷன் பிரசிடென்ட் என்ன பண்ணிருக்கீங்க, ரிமைண்ட் பண்ணிருக்கீங்க. இதுவே இது திமுக காரனா இருந்திருந்தா ஐயோ இவன் திமுக காரன் கிடையாது, திமுக அனுதாபி, அவர் வந்து தெரியாம செஞ்சிட்டாரு, இந்த ஞானசேகரனுக்கு கொடுத்த முட்டெல்லாம் இவருக்கு சேர்த்து கொடுத்துருப்பீங்க. நல்லதா போச்சு அவர் அதிமுக காரராக இருந்ததுனால அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டீங்க, ரைட்?